evening students. Today we will discuss the current affairs analysis dated 21st May 2020. These are the listed articles we are going to discuss. So 8 articles are there. Let us start our discussion. So first news, Rajiv Gandhi Kisan Nyaya Yojana in Chhattisgarh. So Chhattisgarh government recently launched a scheme in the death anniversary of the former Prime Minister Rajiv Gandhi. So yesterday is his death anniversary. ஸோ மெயினாக இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 13,000 வந்து ஹெக்டேர் லேண்ட் 1 ஏக்கர் லேண்டுக்கு ஃபார்மர்ஸுக்கு வந்து பெர் இயர் கொடுக்க போகிறாங்க. 13,000 பெர் இயர் 1 ஏக்கர் ஹோல்டிங் இருக்கக்கூடிய லேண்ட் ஃபார்மர்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ மெயின்லி அது என்ன எப்படி கொடுக்க போகிறாங்கன்னா 10,000லேருந்து 13,000 ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ரைஸ் மெய்ஸ் ஃபார்மர்ஸ் அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ ரைஸ் அண்ட் மெய்ஸ் கல்டிவேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா they will get 10,000 rupees per acre. Every year they will get the minimum support. அதே மாதிரி சுகர் கேன் ப்ரைஸை சுகர் கேன் ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் if they are cultivating sugar cane they will get 13,000. ஸோ மணி will be distributed in 4 installments. 10,000 இருந்தாலும் 4 installmentsல கிடைக்கும். 13,000 4 installmentsல ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ 1,500 crore வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. That's why it was in news. So 18 lakh farmers வந்து பெனிஃபிட் ஆக போகிறாங்க. மெயின்லி 80% ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். மெயினாக இந்த க்ராப் இந்த பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் வில் இன்க்ரீஸ் தி சப்ளை டிமாண்ட் இன் தி ரூரல் ஏரியா. ஸோ இது லாஸ்ட் இயர்லேருந்து நம்ம எக்கனாமிக் ஸ்லோ டவுனில் போயிட்டுருக்கோம். ஸோ பீப்புளோட பர்ச்சேசிங் பவர் அதிகப்படுத்தும். இப்போ ஹியூஜ் பாப்புலேஷன் இஸ் மைக்ரேட்டிங். So migrating means migrants are going back to their hometown. So hometownல இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணால் மட்டும்தான், ஸோ பெனிஃபிட் கொடுத்தா மட்டும்தான் they can அவங்களோட ஃபேமிலியை சர்வே பண்ண முடியும், ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அவங்களோட டெய்லி டிமாண்ட்ஸை டெய்லி நீட்ஸை வந்து அடைய முடியும். ஸோ தட்ஸ் அ ரீசன் கவர்மெண்ட் ஹேஸ் ப்ரொவைடட் திஸ். ஸோ சத்தீஸ்கர் கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேஷன் மற்ற ஸ்டேட்ஸ் யூபி, மத்திய பிரதேஷ் ரொம்ப மைக்ரண்ட் லேபர்ஸ் ரிட்டர்ன் ஆகக்கூடிய இடம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எங்கெல்லாம் எந்த ஸ்டேட்ல இருந்தால் ரிட்டர்ன் ஆகுறாங்களோ அந்த ஸ்டேட்ஸ்லாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மன்ரேகா ஸ்கீம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ரூரல் சப்ளை செயின் அதிகப்படுத்தும், ரூரல் டிமாண்ட் அதிகப்படுத்தும். ரூரல் டிமாண்ட் அதை அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேசிங் சப்ளை செயின் வில் இன்க்ரீஸ். சப்ளைனா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக ஜாப் கிரியேஷன் வில் பி ஸ்டார்டட். தென் நெக்ஸ்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 2019-20 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் ஃபிஷரி கேட்டகரியில் இருக்க ப்ளூ ரெவல்யூஷனை அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ நம்ம ஃபிஷிங் கேட்டகரியில் ஃபார்மர்ஸோட இன்கம் அதிகப்படுத்துகிற ஃபிஷிங் பீப்புள், ஃபிஷிங் ஃபார்மர்ஸ் அவங்களோட இன்கம்மை டபுளிங் பண்ணுறதுக்கு 2025 வி ஹாவ் டு டபுள் த ஃபார்மர்ஸ் இன்கம். அதுக்கான ஒரு ஸ்கீம் தான் 2019-20 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு இப்போது அந்த ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற ஸ்கீமில் 20,000 crore வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ மெயின்லி இதோட ஃபிஷிங் ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, ஆனுவல் க்ரோத் ரேட்டை வந்து 9% அச்சீவ் பண்ணுறது, அப்புறம் 22 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பை 2024-25 நம்ம அச்சீவ் பண்ணணும். இது வந்து 15 lakh ஃபிஷிங் ஃபிஷர்ஸை வந்து டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும், ஃபார்மர்ஸை உருவாக்கும். அது மட்டும் இல்லை இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் உருவாக்கும். ஸோ தட்ஸ் த ரீசன் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ். ஸோ டைம் பீரியட் எடுத்திங்கன்னா 2024-25 21லேருந்து 2021லேருந்து 24-25 வரைக்கும். ஸோ மெயின்லி 5 years they are going to implement. 20,000 crore அலாட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அண்ட் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், 2 கேட்டகரியில் வரும். ஸோ இது சென்ட்ரலோட ஷேர் எடுத்திங்கன்னா 9,407 crore அண்ட் ஸ்டேட்ஸோட ஷேர் வந்து 4,880 crores. பெனிஃபிஷியரி ஷேர்ஸ் இருக்குது. இப்போது they are going to ஸ்டார்ட் அப் பண்ண போகிறாங்க, எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறாங்க. ஸோ பேக்கேஜிங் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ they want to create an investment, they want to invest in a manufacturing sector. அப்படின்றப்போ ப்ரொடக்ஷன் ஃபுட் ப்ராசஸிங் கேட்டகரியில் வரும்போது அதுக்கு வந்து பெனிஃபிஷியல். அப்போது படகு வாங்க போகிறாங்க, ஸோ டீப் சி ஃபிஷிங் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து 1 crore மேலே அந்த ஷிப்பு அந்த போட்டுக்கே காஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து பெனிஃபிஷியரி ஷேர்.
ஸோ இதெல்லாமே பெனிஃபிஷியரி ஷேர் கேட்டகரியில் வரும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2 கேட்டகரியில் வருது. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமும் இருக்குது, சென்ட்ரல் ஸ்பான்சர். ஸோ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோட ஃபண்டிங் வந்து 100% பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் ஸ்பான்சர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்ட்ரல் ஸ்பான்சர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ 100% அப்படின்னா 60% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த மீதி இருக்கக்கூடிய 40% ஃபண்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அப்புறம் பெனிஃபிஷியரி கேட்டகரியில் வரும்போது அதில் பெனிஃபிஷரிக்கு எவ்வளோ ஃபண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நான் பெனிஃபிஷரி ஓரியன்ட். ஸோ தூண்டில் துறைமுகங்கள் அமைக்க போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ ஃபுட் பார்க், அப்படி ஃபுட் ப்ராசஸிங் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் எதாவது பண்ண போகிறாங்க. ஸோ ஏதாச்சும் சின்ன சின்ன போர்ட் உருவாக்கி கொடுக்குறாங்க ஃபிஷிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமை பொறுத்த 100% வில் பி அலாட்டட் ஃபார் தட் ஸ்கீம். அப்புறம் பெனிஃபிஷியரி ஓரியன்ட் ஸ்கீம் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போது பர்சன் வாண்ட் டு பர்ச்சேஸ் அ போட் காஸ்ட் ஆஃப் 1 crore. அது வந்து டீப் சீ ஃபிஷிங்குக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய போட் அப்படின்னு. அப்போ அவங்க வந்து 40% வந்து கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணும் ஜெனரல் கேட்டகரி. இப்போது எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வராங்க அப்படின்னா தே வில் கெட் 60% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபுல்லும் ஃபண்ட் பண்ணும் 40%, 60%. மீதி இருக்கக்கூடியதை பெனிஃபிஷரி யார் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களோ அவங்க அதை போட்டுக்கணும். இப்போ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நான் பெனிஃபிஷரி ஸ்கீம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வாண்ட் டு கிரியேட் சம்திங், இல்லைனா சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து இங்கே ஏதாவது தூண்டில் துறைமுகங்கள் அமைக்க போகிறாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ விவசாயிகளோட லைக் அந்த ஃபிஷிங் ஃபார்மர்ஸோட விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு எதாவது பெனிஃபிட், அவங்களோட டெவலப்மெண்ட், அவங்களோட லைக் ட்ரேட் பர்பஸுக்கு அவங்க பிடிச்சிட்டு வரக்கூடிய மீன்களை வந்து விற்பனை பண்ணுறதுக்கு மார்க்கெட் அமைச்சு கொடுக்குற இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்னா இது போத் பை சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட். ஸோ 60% நார்மல் ஸ்டேட்டுக்கு 60% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தென் மீதி 40% ஃபண்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். தான் இருக்கு அதர் ஸ்டேட்ஸ் கேட்டகரியில். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், ஹிமாலயன் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் வெரி ஹை ஏரியாவில், ஹில் ஏரியாவில் இருக்கிறதுனால 90% சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கு 90% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த 10% பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் வித் ஆர் வித்தவுட் லெஜிஸ்லேச்சர். இப்போ புதுச்சேரி எடுத்துக்கினா லெஜிஸ்லேச்சர் இருக்குது, டெல்லி எடுத்துக்கினா லெஜிஸ்லேச்சர்ஸ் இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அடுத்த லெஜிஸ்லேச்சர்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான ஏரியாக்கள். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதில் இன்வால்வ் ஆகுது, டெல்லியும் இதில் இன்வால்வ் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் சீ கவர். ஸோ ஒன்லி புதுச்சேரி வில் ஹேவ் தி லெஜிஸ்லேச்சர் அண்ட் அந்தமான் நிக்கோபார், தையூ அண்ட் தாமன், கோவா இட்ஸ் அ ஸ்டேட் இல்லையா, ஸோ இந்த மாதிரியான லக்ஷதீப், இந்த மாதிரியான யூனியன் டெரிட்டரிஸுக்கு வந்து 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இதில் ஃபண்ட் பண்ணுது ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். தட்ஸ் ஆல் அபவுட் த செகண்ட் நியூஸ். தென் தேர்ட் நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கீம் ஃபார் ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் லாட் ஆஃப் 25 lakh மேலே அன்ரெஜிஸ்டர்ட் ஃபார்மலைசேஷன் இன்ஃபார்மல் செக்டர்ஸ். இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வி ஆர் கிரியேட்டிங் லாட் ஆஃப் ஃபுட் பேக்கெட்ஸ் இன் த ஹோம் ஃபெசிலிட்டிஸில். இப்போது நீங்கள் கடலை மிட்டாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஹோம்மேடாக தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி நிறைய ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து அது சப்பாத்தி கேட்டகரியில் இருக்கட்டும். ஸோ நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் வந்து வீடுகளில் 98% வந்து அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. 25 lakh அன்ரெஜிஸ்டர்ட் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். அதில் 66% எங்கே இருக்குன்னா ரூரல் ஏரியா இருக்குது. அதில் 80% ஃபேமிலி பேஸ்டாக இருக்குது. ஸோ ஹைஜீன் ப்ராப்பராக இருக்காது, ஃபுட் கண்டாமினேஷன் ஆகிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபார்மல் செக்டாரில் கொண்டு வர்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 10,000 crore வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ லோன் மூலமாக சப்சிடி லிங்க்டு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ 10 lakh லோன் கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு 35% வந்து கவர்மெண்ட் வந்து கட்டிக்கும். ஸோ அதான் இதுவும் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் தான். 60% ஃபண்டட் பை தி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் 40% ஃபண்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். 2 lakh மைக்ரோ என்டர்பிரைசஸுக்கு இப்போ அசிஸ்டட் கிரெடிட் லிங்க் சப்சிடி ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ஆல் ஓவர் இந்தியாவில். அதில் 5-year பீரியடுக்கு அப்புறம் கிளஸ்டர் அப்ரோச் ஃபோக்கஸ் ஆன் பெரிஷபிள்ஸ். ஸோ டேமேஜ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும். கிளஸ்டர் அப்ரோச் எடுத்தோன்னா இப்போ திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்வா உங்களுக்கு ஃபேமஸாக இருக்குல்ல, ஸோ ஒரு கிளஸ்டராக பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கடலை மிட்டாய், ஸோ விருதுநகர் அந்த ஏரியாக்களில், ஸோ ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் ஒவ்வொரு விதமான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவை அப்ரோச் பண்ணி அதன் மூலமாக கிரெடிட் லிங்க் சப்சிடி. ஸோ இப்போ 10 lakh லோன் எடுக்கிறாங்கன்னா 35% உங்களுக்கு வந்து சப்சிடி கிடைக்கும்.
which means 3.5 lakhs வந்து அவங்க பே பண்ண தேவையில்லை. 10 lakh லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது மீதியை வந்து கவர்மெண்ட் பே பண்ணிக்கும் 3.5 lakh. அப்புறம் ஒன் சைட் ஸ்கில் ட்ரைனிங் கிடைக்கும், அவங்க எப்படி ஹைஜீனிக்காக அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மல் செக்டாரில் வருவாங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷன் வரும், அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம கன்சியூமர்ஸ் வந்து நம்பி சாப்பிட முடியும். ஸோ வெரி ஹைஜீனிக்கலாக இருக்கும். அந்த லைக் மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாம் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படி அந்த ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. தென் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் இந்தியா பேசிஸில் ப்ரொவைட் பண்ண செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு வந்து 4 lakh வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். மானிட்டரிங் பண்ணக்கூடிய இன்டர் மினிஸ்ட்ரியல் எம்பவர்ட் கமிட்டி அதை மானிட்டர் பண்ண ஸ்டேட்டுக்கும் அதே மாதிரி. ஸோ தட்ஸ் ஆல். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் போர்ட்டல் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை பற்றியான டீட்டெயில்ஸை போடுறதுக்கு. அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஸ்கீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து நிறைய லைக் 2 lakh மைக்ரோ என்டர்பிரைஸஸ் வந்து சப்சிடி கிடைக்கிறதுனால அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியும். நிறைய செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாகும். நிறைய ஜாபை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போது ஹைஜீனிக்காக அந்த ஃபுட் வந்து வெளியில் வர்றதுக்கு, அது மட்டும் இல்லை அந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதன் மூலமாக அதிகமாக இருக்குது. ஸோ 4th நியூஸை பொறுத்தவரை நியூ போர்ட்ஸ் அண்ட் ரூட்ஸ் ஆடட் அண்டர் தி ப்ரோட்டோகால் ஆன் இன்லேண்ட் வாட்டர் டிரான்சிட் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். இந்தியாவும் பங்களாதேஷும் 1972 they signed an agreement. That is a protocol. The protocol on inland water transit. இப்போது பிரம்மபுத்திரா ரிவராக இருக்கட்டும், அதே மாதிரி கும்தி ரிவராக இருக்கட்டும். ஸோ நிறைய சின்ன சின்ன ட்ரிபியூட்ரிஸ், அப்புறம் மேகாலயா ஏரியாவிலேருந்து சின்ன சின்ன ரிவர்ஸ் வந்து பங்களாதேஷுக்குள்ளே போகுது இல்லையா. அந்த ரிவர்ஸ் எல்லாம் வாட்டர் லைக் எங்கெல்லாம் இன்லேண்ட் வாட்டர் டிரான்சிட் பண்ண முடியுமோ அதில் வந்து நிறைய போர்ட் இதெல்லாம் பண்ணி கனெக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவும் பங்களாதேஷும். இப்போது அதில் ஒரு 2 ரூட் ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் 2 போர்ட் கால் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. போர்ட்னா ஒன்றும் இல்லை, போர்ட்ஸ் ஆஃப் கால் அப்படின்னா இப்போ ஒரு ஷிப் வந்து மேகாலயிலேருந்து இல்லைன்னா அசாம்லேருந்து பங்களாதேஷை நோக்கி போகுது அப்படின்னா எந்தெந்த இடத்துல துப்ரி, இந்த லைக் யூ கேன் சி ஹியர் இந்த எல்லோ கலர் மார்க்கிங் இருக்கு இல்லையா. ஸோ இந்த எல்லோ கலர் இந்த சிம்பிள் ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாமே போர்ட்ஸ் ஆஃப் கால். ஸோ இந்தந்த போர்ட்ஸில் வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ ஃபியூவல் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் லைக் அதில் பொருட்களை ஏற்றுறதா இருந்தாலும் சரி, இறக்குறதா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வி ஹேவிங் கொல்கட்டா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வந்து கொல்கட்டா, ஹல்டியா, பாண்டு, கரீம்கஞ்ச், சில்காட் இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அதே மாதிரி பங்களாதேஷில் நாராயண்கஞ்ச், குல்னா இப்போ 2 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தேட் கேன் பி ஆஸ்ட். ஜோக்பா ஒன்று, அப்புறம் பஹாதுராபாத் வந்து பங்களாதேஷில் இப்போ 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அப்புறம் 2 ரூட் வந்து சோனமுரா, தவுட்கண்டி, அது வந்து கும்தி ரிவரில். அதே மாதிரி ராஜஷாஹி, அப்புறம் துலியான். ஸோ இது 2 வந்து இப்போ நியூ ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா, தேட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் 5th நியூஸை பொறுத்தவரைக்கும் கொயர் ஜியோ டெக்ஸ்டைல். இப்போது நம்ம சேனல் பைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, சேனல் டெக்ஸ்டைல். ஸோ சேனல் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம ரூரலில் அதிகமாக இருக்குது. இப்போ பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா மூலமாக நேஷ்னல் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தான் அந்த கிராம் சடக் யோஜனாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா ரூரல் ஏரியாவில் சின்ன சின்ன ரோட்ஸ் அமைக்கிற, பெரிய ரோட்ஸ் ஹைவேஸ் எல்லாம் கிடையாது, இதில் சின்ன சின்ன ரூரல் ஏரியாவில் அமைக்கக்கூடிய ரோட்ஸ் எப்போவுமே வந்து லைக் வாட்டர்னால் இழுத்துட்டு போகக்கூடிய ரோட்ஸாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக லைக் அது உடஞ்சி போயிருக்கும். அதுக்கான காரணம் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இருக்காது. ஸோ ரூரல் ஏரியாவில் எல்லா இடத்துலையும் ட்ரைனேஜ் நம்ம உருவாக்கவும் முடியாது. ஸோ ரொம்ப லைக் சின்ன சின்ன ஃபேமிலிஸ் இருக்கக்கூடிய ஏரியா, ஸோ ரிமோட் ஏரியாஸில் எல்லாம். அப்போ இந்த ஏரியாக்களில் கொயர் இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கக்கூடிய அந்த கொயர் ஜியோ டெக்ஸ்டைல்ஸை பயன்படுத்திச்சு அப்படின்னா, சணல் அந்த துணிகளை பயன்படுத்தியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வாட்டர் பர்மியபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் ரோடு போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜியோ டெக்ஸ்டைலை வந்து ஃபுல்லாக விரிச்சிருவாங்க. அதுக்கு மேலே லைக் கிராவல்ஸை போடுவாங்க, சல்லிகளெல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு அது மேலே சாண்டு போடுவாங்க. சாண்டுனா
ரெட் சாயில் வித் சாண்ட் மிக்ஸ் பண்ணி போட்டு அதை ஃபுல்லாக டைட் பண்ணிடுவாங்க. டைட் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு மேலே தான் உங்களுக்கு தார் மெட்டீரியல்ஸ் போட்டு ரோடு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் இந்த ரோடுகள் சைடு எல்லாமே வந்து தண்ணி அதிகமாக இது போகுது அப்படின்னா இந்த மண்ணுகளை எல்லாம் அரிச்சிட்டு போகும், அந்த ரோடை வந்து உடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஜியோ டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக்ஸ் போட்டிருக்கிறதுனால இது வந்து வாட்டர் பெர்மியபிளாக இருக்கிறதுனால தண்ணி வந்து இதை கடந்து போகும்போது சாயிலை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ். ஸோ இந்த ரோடு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து க்ரீன் ரோடாகவும் இருக்கும். நிறைய ரூரல் ஜியோ டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக்ஸ் இண்டஸ்ட்ரியை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி ரோடு வந்து ரொம்ப நாளைக்கு உடஞ்சி போகாமல் இருக்கிறதும் ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ கொயர் ஜியோ டெக்ஸ்டைலை பொறுத்தவரைக்கும் 100% நேச்சுரல் ஃபைபர். இது எல்லாமே தெரிஞ்சதான் உங்களுக்கு. கொயரை பற்றி நான் சொல்லணும்னு இல்லை. பிரதான் மந்திரி சடக் யோஜனா பொறுத்த வரைக்கும் வி ஆர் இன்ட்ரடியூசிங் இந்த தேர்ட் ஃபேஸ் now. ஸோ தேர்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1,25,000 கிலோமீட்டர் ரோடு வந்து போடுறதுக்கு டார்கெட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரூரல் ஏரியாவில் போடுறதுனால கிராமீண அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அதிகப்படுத்துறது, ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்ஸ் கூட பீப்புள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதன் மூலமாக டெத்தை குறைக்க முடியும். அவங்களோட பாவர்ட்டி ரிடக்ஷன்லேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் இந்தியன் ரோடு காங்கிரஸ் தான் த மெயின் அத்தாரிட்டி டு பில்ட் ரோடு, பிளான் ரோடு எல்லாமே. அப்புறம் பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா நான் சொல்லிட்டேன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நேஷ்னல் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ரூரல் ஏரியாவில் ரோடு எங்கே இல்லையோ அங்கே போடக்கூடிய ரோட்ஸ் தான் இந்த பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா கீழே வரும். தட்ஸ் ஆல். ஸோ தென் 6th நியூஸ் வந்து அகப்பே சித்ரா மேக்னா கிட். ஸோ இது சிம்பிள் தான். சித்ரா திருநாள் ஹாஸ்பிட்டல், சித்ரா ஹாஸ்பிட்டல் இன் ட்ரிவாண்ட்ரம் வந்து அவங்க வந்து அகப்பே டயக்னோஸ்டிக்ஸ் லிமிடெட் கொலாபரேஷனில் தே கிரியேட்டட் அ கிட், தட் இஸ் அகப்பே சித்ரா மேக்னா கிட். இதை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸ் மூலமாக ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய கிட்டு தான். இப்போது த்ராட்டிலேருந்து எடுக்கக்கூடிய சாம்பிள், அதே மாதிரி நோஸ்லேருந்து எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸ்லேருந்து ஆர்என்ஏ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து கோவிட்-19 வந்து அவங்க அஃபெக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஹவ் இட் இஸ் மீன். ஸோ இட்ஸ் அன் ஆர்என்ஏ பேஸ்டு வைரஸ். ஸோ இந்த ஆர்என்ஏ பேஸ்டு வைரஸ் இந்த சாம்பிளை எடுத்துகிட்டு இந்த மேக்னெட்டிக் நானோ மெட்டீரியலில் பக்கத்தில் கொண்டு போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ லைக் டிடெக்ட் பண்ணிக்கும். அந்த பீட்ஸ் வந்து மேக்னெட்டிக் பீட்ஸ் வந்து இந்த வைரல் கூட பைண்ட் ஆயிருமா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்என்ஏ வைரஸை நம்ம எடுத்துக்க முடியும். ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ண முடியும் கோவிட்-19 இருக்கா இல்லை அப்படின்றது. ஸோ தட்ஸ் ஆல். தென் 7th நியூஸை பொறுத்த இந்தியா ரெஸ்யூம்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் மலேசியன் பாம் ஆயில். ஸோ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு எதிராக, அந்த ஆக்டுக்கு எதிராக ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மலேசியா வந்து கமெண்ட் சொல்லியிருந்தார். இந்தியா இஸ் டூயிங் சம் டிவிசிவ் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது. ஸோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான சில விஷயங்களை கவர்மெண்ட் பண்ணுது, அதை கைவிடணும் அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருந்தார். அதனால இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கான உறவுகளில் சில விரிசல்கள் வந்துச்சு. அண்ட் தென் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா பாம் ஆயில் இம்போர்ட்டை வந்து மலேசியாவிலேருந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ நம்ம லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஃப்ரம் தி மலேசியா. ஸோ மலேசியா வந்து அதிகமாக நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதை வந்து லாஸ்ட் இயர் நம்ம குறைச்சிக்கிட்டோம், 50% வரைக்கும் குறைச்சிக்கிட்டோம். இது பெரிய அளவில் மலேசியாவோட பொருளாதாரத்தை பாதிச்சுது. எனிவே வேர்ல்டு லெவலில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் லைக் எடிபிள் ஆயில், பாம் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலேசியா தான். இந்தியா வந்து பாம் ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். வேர்ல்டு பிக்கெஸ்ட் பையர் ஆஃப் எடிபிள் ஆயில். ஒன்று அமெரிக்காவிலேருந்து வாங்குகிறோம், இன்னொன்று வந்து மலேசியாவிலேருந்து அதிகமாக. இந்தோனேஷியா அதுக்கு அடுத்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலுமே நம்ம அவங்க வாங்காமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ தே ஆர் கிவிங் ஃபார் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், டேக்ஸஸ் அதிகம், அதே மாதிரி எக்ஸ்போர்ட் லேவி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மலேசியாவை பொறுத்தவரைக்கும் தே ஆர் ப்ரொவைடிங் வித் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக வந்து நமக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கிறது. ஸோ வி ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். ஸோ இப்போ புதிய கவர்மெண்ட் அங்கே ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கான உறவு வந்து திருப்பியும் ஸ்ட்ரென்தனிங் ஆகிருக்கு. அண்ட் தென் வி ஸ்டார்டட் purchasing the palm oil. So India Malaysian relationship எடுத்தினா we already signed a free trade agreement that is called as CESA, Comprehensive Economic Cooperation Agreement. So it's a free trade agreement தான். ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் we will allow as a free without any less tariff we will allow inside India. அது மாதிரி 10 countries, Asian countries-ல 10 members கூட நம்ம சைன் பண்ணியிருக்கோம். Malaysia is the third largest partner in the Asian group. அப்புறம் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி எடுத்திங்கன்னா ஹரி மானு சக்தி அப்படின்ற
ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் நம்ம எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸை வந்து மலேசியா வந்து இந்தியாக்கிட்ட இருந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆயுஷ் திட்டத்தின் மூலமாக. தட்ஸ் ஆல். தென் 8th நியூஸ் அண்ட் த ஃபைனல் நியூஸ் இஸ் பிரதான் மந்திரி வய வந்தன யோஜனா. ஸோ 60 இயர்ஸ் மேலே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மந்த்லி பென்ஷன்ஸ் கிடைக்கிறது மாதிரியான ஸ்கீம். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ லைக் if they having huge amount of money, they can invest in this scheme. They will get a monthly pension. 8 monthly pension சொன்னாலுமே அவங்களோட பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. தட்ஸ் ஆல். 8%லேருந்து 8.30% per annum வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மந்த்லி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மற்ற நீங்கள் பேங்க்ஸில் டெபாசிட் பண்ணும்போது யூ ஒன்ட் கெட் திஸ் மச் அமௌண்ட். தட்ஸ் த ரீசன். ஸோ இப்போது அதுக்கான எக்ஸ்டென்ஷன் டு March 31st 2020 அதோட டைம் முடிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. இப்போது 31st March 2023 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் வே கேம் இன் நியூஸ். ஃபஸ்ட் இதில் என்ன சொல்ல இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது எல்ஐசி. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 60 years ஏஜ்டு பீப்புள் இஃப் தேர் ஹேவிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி இன் தேர் ஹேண்ட், 5 lakhs, 1 lakh, 2 lakh, 10 lakh இருக்குது அப்படின்னா தே கேன் இன்வெஸ்ட். ஸோ இன்வெஸ்ட்டில் இதில் டெபாசிட் பண்ணலாம். டெபாசிட் பண்ணும்போது மந்த்லி தே வில் கிவ் 8% இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லை 10 year வரைக்கும் இதோட மெச்சூரிட்டி டைம் 10 yearsக்கு அப்புறம் போதும் அப்படின்னா யூ வில் கெட் 10.30% இன்ட்ரெஸ்ட். இதை மந்த்லி நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். குவார்ட்டர்லி ஒவ்வொரு இயர் லைக் குவார்ட்டர்லி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஹாஃப் இயர்லி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா மொத்தமாக சேர்த்து லாஸ்ட்டாக சேர்த்து வாங்கிக்கலாம். இதில் கிடைக்கக்கூடியதில் இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நோ நீட் டு பே ஜிஎஸ்டி அண்ட் டேக்ஸஸ். சர்வீஸ் டேக்ஸஸ் ப்ரொவைட் பண்ண பே பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்த பென்ஷனர் வந்து ஃபைனல் வரைக்கும் 10 years வரைக்கும் சர்வை பண்ணுறாங்க அப்படின்னா யூ வில் கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மொத்தம் சேர்த்து ஃபைனலாக கிடைக்கும். லோன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 75% வந்து லோன் எடுத்துக்கலாம் 3 yearsக்கு அப்புறம். 10 years பாலிசி அப்படின்றப்போ 3 yearsக்கு அப்புறம் யூ கேன் டேக் எ லோன். 75% வரைக்கும் லோன் எடுக்க முடியும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் அந்த அவங்க கொடுக்குறாங்க இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். தென் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் நான் சொல்கிறது. அப்புறம் திடீர்னு ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் உருவாகுது, ப்ரீமெச்சூர் எக்ஸிட் பண்ணிக்கலாம். 98% வரைக்கும் அந்த பணம் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த 10 years பாலிசி டைம் பீரியடில் அந்த பர்சன் வந்து டெத் ஆகிற பட்சத்தில் பெனிஃபிஷரி அவங்க ஒய்ஃப் இல்லைன்னா அவங்க பசங்க யாராச்சும் பெனிஃபிஷரி கேட்டகரியில் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த காசு வந்து ரீஃபண்ட் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது எந்த டிபார்ட்மெண்ட்ன்றது தெரியணும். தட் இஸ் எல்ஐசி. பெனிஃபிஷரி யார் அப்படின்றது தெரியணும். தட் இஸ் 60 yearsக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுமே இதில் பெனிஃபிஷரி தான். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வருது. ஸோ தட்ஸ் ஆல். இந்த ஸ்கீமோட கோர் ஆப்ஜெக்டிவ் தட் யூ ஹவ் டு நோ. தட் இஸ் 8%. அப்புறம் என்னென்ன பண்ணுவாங்கன்றது நான் சொன்னேன். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். So that's all about today's current affairs, students. Thanks a lot for watching.